Hello students, இன்னைக்கு வீடியோவில் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலேஜ் அண்ட் எஜுகேஷனல் ரிலேட்டடான அப்டேட்ஸை இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்பேட்டூர் அவினாசி ரோடு பேலமேட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 73 இயர்ஸ் ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் தாங்க நம்ம பிஹெச்சி. இந்த காலேஜ் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்க. இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குங்க. இந்த காலேஜில் கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸும் அவைலபிள் இருக்குங்க. நேக்கோட கிரேடு அப்படின்னு பார்த்தோம்னா WA++ அப்படிங்கிறது தான் இதனுடைய கிரேடாக இருக்குங்க. NIRF ரேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 63 பிளேஸில் இருக்குங்க. NBA அக்ரிடிடேஷன் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா CSE, சிவில், IT, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், EEE, ஃபேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. கேம்பஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 45 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்டியூஷன் தாங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்கக்கூடிய இன்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1100+ இன்டேக்ஸ் வந்து இருக்குங்க. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் மட்டுமே அரௌண்ட் 500 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல் நாலேஜபிள், வெரி குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டீச்சிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. தென் நம்ம பிஹெச்சி காலேஜில் 7 டைப் ஆஃப் யூஜி பிஜி டிகிரிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16+ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா 4 இயர்ஸ் பிஇ ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க, 5 இயர்ஸ் சாண்ட்விச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90+ நேஷ்னல் அண்டு எம்என்சி கம்பெனிஸ் வந்து இங்கே ரெக்யூர்மெண்ட்காக வந்துட்டுருக்காங்க. அதில் டாப் ரெக்யூர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், HCL, இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸும் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டுருக்காங்க. அங்கே கொடுக்கக்கூடிய பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லோவஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 LPA ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 4.9 LPA ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 35 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜாக. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸு அண்டு கல்ச்சுரல்ஸு நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கேம்பஸ் தாங்க நம்ம பிஹெச்சி. ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட், ஹேண்ட்பால் கோர்ட்டு, கோகோ கோர்ட்ஸு, வாலிபால் கோர்ட்ஸு, பேட்மிண்டன் கோர்ட்ஸு, டென்னிஸ், அத்லெட்டிக் ட்ராக்ஸு இது எல்லாமே உள்ளாரையே செப்பரேட்டாகவே இருக்குங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு தேவையான அத்தனை ரெஃபரன்ஸ் புக்ஸும் இருக்கக்கூடிய லைப்ரரிஸும் உள்ளே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhsக்கு மேலே புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. தென் டிஜிட்டல் லைப்ரரிஸும் இருக்குங்க. ஒரு 60 கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹை ஸ்பீட்ஸ் இன்டர்நெட் கொடுத்து டிஜிட்டல் லைப்ரரிஸும் வச்சுருக்காங்க. தென் இங்கே இருக்கக்கூடிய கிளப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா NCC, NSS, YRC, டெக் மியூசிக், டிராயிங் பெயிண்டிங் கிளப்பு, புக் ரீடர்ஸ் கிளப்பு, என்டர்பிரனர்ஸ் கிளப்பு, ஃபோட்டோகிராஃபி கிளப்பு, ட்ராமாட்டிக்ஸ் கிளப்பு, IE அசோசியன், IEEE அசோசியன், ரேடியோ கம்பெனி ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குங்க. முக்கியமாக அலுமினியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. அதுக்காக நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 பேரை மட்டும் நான் சொல்கிறேன். HCL அண்ட் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய ஃபவுண்டர் சிவநாடார் இங்கே நம்ம பிஹெச்சி காலேஜில் தான் படித்தாருங்க. அதுபோக மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் 1, சந்திராயன் 2 அண்ட் மங்கள்யானோட டைரக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நம்ம பிஹெச்சி காலேஜில் தாங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணார். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை, பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ட் TN வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் பிஜேபி, அவரும் வந்து நம்மளுடைய பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்கில் தாங்க படித்தார். ஃபைனலாக நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலை பற்றி சொல்லிடுவோங்க. அதாவது கேம்பஸ்குள்ளேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா RO வாட்டர், ஹெல்த்தியான ஃபுட்டு, உள்ளேயே ஜிம் ஃபெசிலிட்டிஸ், டைனிங் ஹால்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் 2023 க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க.
ஃபஸ்ட்டாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓசி கம்யூனிட்டி 199, பிசி 198.5, எம்பிசி 197.5, பிசிஎம் 196, எஸ்சி 187.5, எஸ்சிஏ 179.5. அடுத்ததாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ஓசி 197.5, பிசி 197, எம்பிசி 195, பிசிஎம் 195, எஸ்சி 185.5, எஸ்சிஏ 173.5. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பார்த்துடலாம். ஓசி 196.5, பிசி 196, எம்பிசி 193, பிசிஎம் 194.5, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 175. அடுத்ததாக ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி 197.5, பிசி 197, எம்பிசி 195.5, பிசிஎம் 195, எஸ்சி 180.5, எஸ்சிஏ 179.5. அடுத்ததாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி 199, பிசி 198, என்பிசி 197.5, பிசிஎம் 195.5, எஸ்சி 190, எஸ்சிஏ 186. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் ஓசி 191, பிசி 186.5, எம்பிசி 180.5, பிசிஎம் 182.5, எஸ்சி 177.5. அடுத்ததாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஓசி 194, பிசி 191, எம்பிசி 188, பிசிஎம் 185, எஸ்சி 168, எஸ்சிஏ 136. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 192, பிசி 190, எம்பிசி 189.5, பிசிஎம் 189, எஸ்சி 175, எஸ்சிஏ 169.5. அடுத்ததாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஓசி 181.5, பிசி 169, எம்பிசி 160.5, பிசிஎம் 179, எஸ்சி 147.5, எஸ்சிஏ 157. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஓசி 186, பிசி 180, எம்பிசி 180.5, பிசிஎம் 182.5, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 151. அடுத்ததாக பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் ஓசி 190.5, பிசி 185.5, எம்பிசி 183.5, பிசிஎம் 184, எஸ்சி 171, எஸ்சிஏ 165. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5 இயர் சாண்ட்விச் கோர்ஸ் ஓசி 180, பிசி 174.5, எம்பிசி 171, பிசிஎம் 176, எஸ்சி 156, எஸ்சிஏ 140. அடுத்ததாக மெட்டலாஜிக்கல் ஓசி 184, பிசி 177, எம்பிசி 174, பிசிஎம் 173, எஸ்சி 145, எஸ்சிஏ 157.5. சேம் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ஓசி 176.5, பிசி 174.5, எம்பிசி 161, எஸ்சி 139.5, எஸ்சிஏ 131.5. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐஎம்எல் செல்ஃப் சப்போர்ட் ஓசி 198, பிசி 197, எம்பிசி 195.5, பிசிஎம் 195.9, எஸ்சி 183. செல்ஃப் சப்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஓசி 190, பிசி 183.5, எம்பிசி 186, பிசிஎம் 186, எஸ்சி 170.5, எஸ்சிஏ 170. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 5 இயர் சாண்ட்விச் ஓசி 172, பிசி 166, எம்பிசி 161.5, பிசிஎம் 162.5, எஸ்சி 132.5, எஸ்சிஏ 129. செல்ஃப் சப்போர்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓசி 179.5, பிசி 173, எம்பிசி 167, பிசிஎம் 170, எஸ்சி 155. சாண்ட்விச் ட்ரிபிள் ஓசி 190.5, பிசி 180.5, எம்பிசி 188, பிசிஎம் 188, எஸ்சி 168.5. செல்ஃப் சப்போர்ட் ஃபேஷன் டெக்னாலஜி ஓசி 177.25, பிசி 165.5, எம்பிசி 159, பிசிஎம் 152.5, எஸ்சி 124.5. செல்ஃப் சப்போர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 189.5, பிசி 188, எம்பிசி 183, பிசிஎம் 186, எஸ்சி 169, எஸ்சிஏ 152. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ஓசி 180.5, பிசி 178, எம்பிசி 170.5, பிசிஎம் 172, எஸ்சி 153.5, எஸ்சிஏ 130.5.
டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் ஓசி 172, பிசி 164, எம்பிசி 154.5, பிசிஎம் 165.5, எஸ்சி 156. ஃபைனலாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ஓசி 187.5, பிசி 185, எம்பிசி 180.5, பிசிஎம் 187.5, எஸ்சி 155, எஸ்சிஏ 160. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் இருக்குது சரிங்களா. அதுலேயே எஸ்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது செல்ஃப் சப்போர்ட், அதாவது நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய கோர்ஸு. தென் அதில் மேனேஜ்மெண்ட்லேயும் நம்ம சீட்டை வாங்கிக்கலாம். சாண்ட்விச் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் அது 5 இயர்ஸ் கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டான கோர்ஸை நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்இஏ கீழே வரக்கூடிய எந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.